ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க எதனால டேண்ட்ரஃப் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யூஸ்வலாக நம்ம வாரத்தில் 2 வாட்டியாவது தலை குளிச்சிடணுங்க. ஆனால் நம்மளோட பிஸி ஷெடியூல்னால நம்ம அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இதனால பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட ஸ்கேல்பில் ட்ரைனஸ் வர்றதுனால டேண்ட்ரஃப் வருது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த டேண்ட்ரஃபை கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இதனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஸ்கேல்ப் இட்சிங் இதெல்லாம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகி இது ஒரு சொரியாசிஸாவே கன்வெர்ட் ஆகும். இது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற ஷாம்பூஸ் நாம யூஸ் பண்றோங்க. இந்த ஷாம்பூஸ் நல்லா நுர வரணும் அப்படின்றதுக்காகவும் நல்ல ஃப்ராக்ரன்சிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக கெமிக்கல்ஸ்லாம் நம்ம ஆட் பண்றாங்க. எப்படி ஆட் பண்றாங்கன்னா லைக் சல்ஃபேட்ஸ் எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா சோடியம் லாரியல் சல்ஃபேட் இதே நமக்கு அம்மோனியம் ஃபார்ம்ஸ்லயும் ஆட் பண்றாங்க. இதனாலயும் நமக்கு முடி வேர்க்கால்லாம் டேமேஜ் ஆகி நமக்கு ஸ்கேல்ப் இட்சிங் அதிகமாகி டேண்ட்ரஃப் நமக்கு கிடைக்குதுங்க. நீங்க எந்த ஷாம்பு யூஸ் பண்ணிருக்கிறீங்க? உங்க ஷாம்புல எந்த கெமிக்கல் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.